கார்த்திக் ரேவதி பார்க்க போயிட்டுருக்காங்க. இந்த பக்கத்தில் ரேவதி வந்துட்டு அப்படியே இன்னும் மாமா வந்துட்டு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, சென்ட் ஆகலை, என்னாச்சுன்னு தெரியலையே, இந்த சித்தியும் அம்மாவை நம்ம கிளப்புறதுலேயே குறியாக இருக்கிறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே எந்திரிச்சு நடக்க போகிறாங்க. எங்கே ரேவதி போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லி கேட்க, இல்லைம்மா ஒரே இடத்துல இருக்கிறல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒருத்தங்க வந்து லக்கேஜை தள்ளிட்டு வராங்க. அந்த லக்கேஜ் வந்து ரேவதி காலில் வந்து இடிச்சிருது. ரேவதி காலில் அடிபட்டு அப்படியே ப்ளட்டு வருது. உடனே வந்து ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு என்னம்மா ஃப்ளைட்டு ஏற போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்படி அபசகுணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி அப்படி யோசிக்கிறாங்க. ஆமாம், காலையிலேருந்து எல்லாமே அபசகுணமாகவே நடந்துகிட்டு இருக்குது, என்னென்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா எனக்கும் அப்படிதாம்மா தோணுது, காலையிலேருந்து எதுவுமே சரியாக நடக்கலைம்மா, ஏதோ அபசகுணம் மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. நீ வந்து சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு இப்படிலாம் யோசிக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே சந்திரா வந்துட்டு அப்படியே தனியாக வந்து யோசிக்கிறாங்க. என்ன இந்த ரேவதி இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தால், ஒரு வேளை அந்த கார்த்திக்கிட்ட இதை பேசியிருப்பாளோ, எதுவும் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு சரி அந்த டிக்கெட் புக் பண்ணவனுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு அவனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் என்னம்மா நீங்கள் தானே சொன்னீங்க இதனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு, அந்த கார்த்திக் வந்து விசாரிச்சுட்டு போலீஸில் மாட்டி விட்டுருன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நீ ஏன் உண்மையை சொன்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அவனுக்கு அந்த மாதிரி கேட்டான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. உடனே வந்து சந்திரா சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க. அக்கா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சாமுண்டீஸ்வரி பக்கத்தில் போகிறாங்க. என்ன சொல்லி கேட்கும்போது கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. அவங்க வரதுக்குள்ளே ரேவதி வந்துட்டு ஃப்ளைட் ஏறணும், இங்கே வந்தால் வந்து கார்த்திக் எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி பக்கத்தில் போகிறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு அம்மா பாஸ்போர்ட்டை காணுமா அப்படிங்கிறாங்க. என்ன பாஸ்போர்ட்டை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா உங்கள் கையில் தானே இருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ அக்கா கார்லேயே வச்சுட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இவங்க காரில் போய் தேட போகிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சிவனாண்டிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அந்த கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, எப்படியாச்சும் அவனை வரவிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க வந்தால் எல்லா நம்ம பிளான்லாம் தெரிஞ்சு ரேவதி வந்துட்டு அப்புறம் கனடா போக மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. கார்த்திக் வர்ற வழியில் வந்துட்டு இதான் வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு இதை பிளாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு அங்கே இருக்கிற கல்லெல்லாம் சிவனாண்டி அவங்க சித்தப்பாவும் சேர்ந்துட்டு எடுத்து வைக்கிறாங்க. அப்போ நோ டைவர்ஷன் போர்டு இருக்குது, அதை எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு சந்திரா கால் பண்ணுறாங்க. அந்த கார்த்திக் வந்துட்டு இதை பார்த்துட்டு திரும்பி போயிட்டான், அவன் சுற்றி அங்கே வரதுக்குள்ளே கண்டிப்பாக ரேவதி ஃப்ளைட் ஏறி போயிடுவான், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அப்புறம் நம்ம சந்திராவும் காரில் போயிட்டு பாஸ்போர்ட்டை தேடுறாங்க. தேடினா எங்கேயுமே கிடைக்கல. அப்போது வந்துட்டு இப்போ தான் அவசரத்தில் அண்டாக்குள்ளே கை விட்டாலும் கிடைக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா சீட்டு கடையில் கிடக்குது. அதை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க. கீழே வந்து தட்டி விழுங்குறாங்க. தடுக்கி விழுந்ததுமே எந்திக்கிறாங்க. இவ்வளோ ஃப்ளைட் ஏற்றுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழி ஆயிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாஸ்போர்ட்டை போய் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. உடனே பார்த்து பத்திரமா இரு, நான் சொன்ன மாதிரி தனியாக எங்கேயும் போகாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நான் என்ன அங்கேயே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ ஒரு வாரம் இருந்தாலும் ஒரு 2 நாள் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அப்படியே சமாளிக்கிறாங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, எல்லோரும் போகிறாங்க, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அப்படியே வந்துட்டு மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே கார்த்தி வராங்களான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாரும் வரல. ஃப்ளைட்டும் ஏறிடுறாங்க. ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்து சேர்ந்துறாரு. சேர்ந்ததுக்கப்புறம் சந்திராவும் வந்துட்டு கார்த்திக்கிட்ட வந்து ரேவதி ஃப்ளைட் ஏறிட்டாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உடனே கார்த்திக் வந்துட்டு நம்ம மயிலுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி நான் சொல்கிறத வந்துட்டு உடனே செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரேவதியை வந்து வர வைக்க முடியும்னு சொல்கிறாங்க. உங்கள் 2 பேருக்காகவும் வந்துட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவ்வளோதானே விடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம மயிலும் சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ.